வெல்கம் டு நிக் கிச்சன். இன்னைக்கு நாம நிக் கிச்சன்ல சிக்கன் 65 எப்படி வீட்டில் இருக்க மசாலா பொருட்களை வச்சு ஹோட்டல் ஸ்டைலில் ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். வாங்க அதற்கு தேவையான பொருட்களை நாம இப்போ பார்த்துடலாம். 65 பண்ணுறதுக்கு 1/2 கிலோ சிக்கன் எடுத்துக்குங்க. லெக் பீஸாக இருந்தால் நடுவில் 2-3 கீரல் போட்டு எடுத்துக்குங்க. அப்போ தான் அதில் நல்லா மசாலா பிடிக்கும். 65 பண்ணுறதுக்கு ஒரு ஸ்பெஷல் மசாலா ரெடி பண்ணிடலாம். கார்ன்ஃப்ளவர் 3 டேபிள் ஸ்பூன், அரிசி மாவு 2 டேபிள் ஸ்பூன், மிளகாய்த்தூள் 3 டேபிள் ஸ்பூன், மல்லித்தூள் 1 டேபிள் ஸ்பூன், கரம் மசாலா 1 ஸ்பூன் சேர்த்துக்குங்க. உப்பு தேவைக்கேற்ப சேர்த்துக்குங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் சேர்த்துக்குங்க. ஒரு முட்டையை உடைச்சி ஊற்றிருங்க. 1/2 லெமன் ஜூஸை சேர்த்துக்குங்க. இதை நல்லா கலந்து விட்டுக்குங்க. முட்டை சேர்க்க விருப்பம் இல்லைன்னா 1/4 கப்பு தயிர் சேர்த்துக்குங்க. அவ்வளோதான், மசாலா ரெடி ஆயிடுச்சு. கழுவி வச்சிருக்க சிக்கனை இதில் சேர்த்துருங்க. இதை நல்லா கலந்து விட்டுக்குங்க. எல்லா பீஸ்லேயும் மசாலா பிடிக்கிற மாதிரி இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்குங்க. நான் 1/2 கிலோ சிக்கனுக்கு ஏற்ற மாதிரி மசாலா ரெடி பண்ணியிருக்கேன். நீங்கள் 3/4 கிலோ 1 கிலோனா அதுக்கேற்ற மாதிரி மசாலாவை கூடுதலாக சேர்த்துக்குங்க. ஃபுட் கலர் நான் இதில் எதுவும் சேர்க்கலை. ஃப்ரை பண்ணி எடுக்கும் போதே நமக்கு அந்த கலர் வந்துடும். இதை ஒரு 1/2 மணி நேரம் ஊற விடுங்க. மூடி வச்சிடலாம். 1/2 hour ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணிடலாம். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்குங்க. எண்ணெய் காஞ்சதும் ஊற வச்சிருக்க சிக்கனை சேர்த்துக்குங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்குங்க, இல்லைன்னா ஹை ஃப்ளேமில் வச்சுக்குங்க. ஒரு பக்கம் ஃப்ரை ஆனதும் திருப்பி விட்டுக்குங்க. ஒரு பேட்ச் போட்டு பார்த்ததும் காரம் கம்மியாக இருக்குன்னா கூடுதலாக சேர்த்துக்குங்க. நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ எடுத்துடலாம். இப்போ அடுத்த பேட்சை போட்டுடலாம். லெக் பீஸ் போடுறதா இருந்தால் தீயை லோ ஃப்ளேமில் வச்சுக்குங்க, இல்லைனா மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்குங்க. ஏன்னா உள்ளெல்லாம் சிக்கன் வேகணும், அதனால தான். இந்த மாதிரி சிக்கன் பீஸை திருப்பி திருப்பி விடுங்க. அப்போ தான் எல்லா இடங்களும் ஒரே மாதிரி ஈவனாக வேகும். லெக் பீஸ் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ எடுத்துடலாம். ரொம்ப நேரம் அடுப்பில் இருந்தாலும் ஹார்டாக வரும், அதனால் எடுத்துருங்க. இந்த மாதிரி மீதி இருக்க எல்லாத்தையும் போட்டு எடுத்துக்குங்க. இந்த மாதிரி மீடியம் பீஸை போட்டு எடுக்கும் போது தீயை ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்போ தான் சிக்கன் நல்லா சாஃப்டாக வெந்து வரும். ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சிங்கன்னா ரொம்ப ஹார்டாக வரும். அதே மாதிரி முழுகிற அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்குங்க. அப்போ தான் சிக்கன் பீஸ் நல்லா ஈவனாக வெந்து வரும். நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ எடுத்துடலாம். பாருங்கள், 65 மசாலா இல்லாமல் வீட்டில் இருக்க மசாலா பொருட்களை வச்சு ஹோட்டல் ஸ்டைலில் 65 ரெடி பண்ணியாச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். நிக் கிச்சன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.